ஆயால் மார்ச் 31 நியூஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தோம்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2026. இப்போ வந்து பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், ஸோ அந்த அமைச்சகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் திடக்கழிவு மேலாண்மை விதி 2026 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏப்ரல் 1 அமலுக்கு வரப்போகுது. ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தெரிஞ்சுக்கணும், மெயின்ஸ் பாயிண்டில் என்ன தெரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தோம்னா கடைசியாக இருந்த ரூல்ஸ் வந்து 2016. ஸோ 2016 இப்போ 2026 இந்த ரூல்ஸை மாற்றிருக்காங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து எந்த ஆக்ட் கீழே போடுறாங்கன்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 கீழே இந்த ரூல்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து அமலுக்கு எப்போ வருதுன்னா ஏப்ரல் 1, 2026 அமலுக்கு வருது. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏற்கனவே ஃபிலிம்ஸ்லேயே இது வந்து கேட்டிருக்காங்க இந்த ரூல்ஸ் பற்றி, பழைய ரூல்ஸை. ஸோ அது என்ன கேட்டாங்க, இப்போ நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் பார்க்கலாம். ஸோ ஒரு குரூப் 1 வந்து கேட்டிருந்தாங்க. கடைசியாக என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸு 2016 படி வேஸ்ட்டை எத்தனை விதமாக பிரிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ அதுதான் கேட்டதான். ஸோ அதே போல் இப்போவும் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ 2016 வேஸ்ட்டை வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சுருந்தாங்க, ஓகேங்களா, இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். இப்போ 2026 வந்து பார்த்தோம்னா 4 வகையாக அந்த வேஸ்ட்டை பிரிக்கிறாங்க. ஸோ இந்த 4 தான் வந்து உங்கள் ப்ரிலிம்ஸை கேட்க அதிக பாசிபிளான கொஷின். ரெண்டாவது இந்த இயர் கேட்கலாம், பழைய பாலிசி. இப்போ 2026 இது எப்போ அமலுக்கு வந்ததுன்னா ஏப்ரல் 1. எந்த ஆக்டுக்குள்ளே இருக்குன்னா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. ஓகே, சரி பார்ப்போம் அது என்ன 4 விதமாக பிரிக்கிறாங்கன்றதை வந்து அழகாக அந்த பிக்சர் வைஸில் பார்த்துடலாம். இப்போ என்னென்ன பிரிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஒன்று வந்து வெட் வேஸ்ட், ரெண்டாவது ட்ரை வேஸ்ட்டு, சானிட்ரி வேஸ்ட்டு, ஸ்பெஷல் கேர் வேஸ்ட், ஓகேங்களா? இந்த மாதிரி 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஸோ வெட் வேஸ்ட்னால் என்னென்னா நம்ம சமையலுக்கு இல்லை வந்து இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டும், சமையல் கட்டில் வரக்கூடிய வேஸ்ட்டும், பழங்கள் காய்கறி இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வெட் வேஸ்ட், ஓகேங்களா? ரெண்டாவது ட்ரை வேஸ்ட். ட்ரை வேஸ்ட் என்னென்னா பிளாஸ்டிக்கு, பேப்பரு, கிளாஸு, மெட்டல்ஸ் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ட்ரை வேஸ்ட். அடுத்து சானிட்ரி வேஸ்ட், ஓகேங்க, நாப்கின், சானிட்ரி பேடு இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா சானிட்ரி வேஸ்ட்னு தனியாக பிரிக்கிறாங்க. அப்புறமா வந்து ஸ்பெஷல் கேர் வேஸ்ட், இந்த பெயிண்ட் கேனு, பல்ப்பு, மெடிசன், ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தா ஸ்பெஷல் கேர் மெடிசன். இப்போ ஒவ்வொன்றையும் 4 பிரித்து ஒவ்வொன்றும் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துக்கு அமைச்சிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெட் வேஸ்ட், ஓகேங்களா, இந்த வெட் வேஸ்ட்டு பார்த்தோம்னா டேரெக்டாக இந்த பயோகேஸ் எடுக்கிற இடத்துக்கு, ஓகேங்களா, கம்போஸ்டிங் பண்ணுற இடத்துக்கு அமைச்சிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துக்கு வந்து சென்ட் பண்ணி இதை வந்து ரீசைக்கிள் பண்ண போகிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் ரீசைக்கிள் நேராக போய் நம்ம கொட்டக்கூடாது, ஓகேங்களா? நேராக குப்பையை கலெக்ட் பண்ணி லேண்ட்ஃபில்லில் கொட்டாமல் இதில் என்னென்னலாம் எடுக்க முடியுமோ நம்ம ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2026, ஓகேங்களா? ஸோ மேண்டேட்ரியாக வேஸ்ட் வந்து பிரிக்கணும். அப்புறமா வந்து பொல்யூட்டர் பே, இதை வந்து அப்படி சொல்லியும் வந்து யாராச்சும் பிரிக்காமல் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிக ஃபைன் வந்து போடணும். அடுத்து பல்க் ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்றது, பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டர்லாம் என்னன்றது நம்ம மெயின்ஸ் பாயிண்டரில் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இது தாண்டி இதை வந்து செக்ரிகேட் பண்ணி முடிஞ்சவங்க நம்ம லேண்ட்ஃபில்லில் வந்து குறைக்கணும். எல்லாத்தையும் குப்பை கடலில் கொட்டாமல் முடிஞ்சவங்க அதை ரீசைக்கிள் பண்ணி அதில் என்னென்னலாம் வந்து பயன்படுத்திக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இது. ஃபிலிம்ஸ் பாயிண்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க, ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இப்போ என்ன, எப்போ நடைமுறைக்கு வந்தது, எந்த சட்டத்துக்கு கீழே வருது, எத்தனை விதமாக பிரிக்கிறாங்க, மொத்தம் 4 விதமாக பிரிக்கிறாங்க. அதை மட்டும் தெரிஞ்சுக்கினா போதும். ஸோ அடுத்து போகுமா, அடுத்த நியூஸ் வந்து பார்த்தோம்னா 20 cities toward zero waste. ஸோ இன்றைக்கும் இது வந்து பார்த்தா ஒரு முக்கியமான நியூஸ் தான். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 20 சிட்டிஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சிட்டியில் வந்து ஜீரோ வேஸ்ட், எந்த ஒரு கழிவும் வந்து இல்லாமல் ஜீரோவாக மாற்றணும் ஆனதுக்காக 20 சிட்டிஸை யூஎன் வந்து இது பண்ணியிருக்காங்க. யூஎனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அதில் இந்தியாவோட ஒரே ஒரு சிட்டி வந்து வந்திருக்கு, வர்க்கலா. கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கோஸ்டல் சிட்டி, ஓகேங்க, கடற்கரையில் இருக்கக்கூடிய வர்க்கலா. இந்த வர்க்கலா வந்து பார்த்தா இந்த உலகத்தில் இருக்கிற 20 சிட்டியில் ஒரு சிட்டியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த ப்ரோக்ராம் பற்றி. ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் என்ன, யார் ஆரம்பிக்கிறாங்க பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஐநா சபை, ஓகேங்களா, யூஎன் இருக்கலாம். யூஎன் செக்ரட்டரியேட்டில் போர்ட் ஆன் ஜீரோ வேஸ்ட் அப்படின்ற ஒரு போர்டு இருக்குது, ஓகே. அந்த போர்டும்
கூட வந்து பார்த்தோம்னா யூஎன் ஹேபிட்டட் அப்படின்ற அமைப்பு, யூஎன் ஹேபிட்டட்னு ஒரு அமைப்பு இருக்குது. யுஎன்இபி, யுனைடெட் நேஷ்னல் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம், இந்த 3 பேரும் சேர்ந்து உலகத்தில் ஒரு 20 சிட்டிஸை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா, 20 சிட்டிஸை தேர்ந்தெடுத்து அதில் வந்து பார்த்தோம்னா இந்த கழிவுகளை வந்து 0வாக மாற்றணும் அப்படின்றதுக்காக இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் இந்தியாவில் ஒரு சிட்டி, அதுதான் வர்க்கலா, கேரளா. ஓகேவா, கேரளாவில் இருக்கக்கூடிய வர்க்கலா செலக்ட் ஆகிருக்கு. இது வந்து ஃபிலிம்ஸில் கேட்கலாம், எந்த சிட்டியை வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு 4 சிட்டிஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்தியாவில் வந்து ஒரே சிட்டி தான், அது வர்க்கலா. இது மூலமாக வந்து பார்த்தா அந்த திடக்கழிவே இல்லாமல் ஒரு மேலாண்மையை வந்து உருவாக்க போகிறாங்க, எந்த ஒரு வேஸ்ட்டும் இல்லாமல் உருவாக்க போகிறாங்க. இதுதான் 20 cities toward 0 waste. அடுத்து நம்ம ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸை பற்றி பார்ப்போம். ஏன்னா டிஎன்பிசியில் வந்து பார்த்தோம்னா இந்த மிலிட்ரி எக்ஸசைஸை பற்றி எப்போவுமே ஒரு கொஷின் பேப்பரில் ஒரு 4 கொஷின் பேப்பர் பார்த்தோம்னா ஒரு கொஷினாச்சும் மிலிட்ரி எக்ஸசைஸ் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாள்லேயும் நடக்கக்கூடிய முக்கியமான எக்ஸசைஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி பிக்சர் வடிவில் பார்த்தோம்னா ஈஸியாக புரியுன்றதுக்காக நம்ம தரோம். என்ன ப்ரோக்ராம்னா டியூப் சக்தி. ஓகேவா, டியூப் சக்தி அப்படின்ற இனிஷியேட்டிவ். இது என்ன இனிஷியேட்டிவ்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் இந்த முப்படையும் இணைஞ்சு வந்து பார்த்தோம்னா ஒரு பயிற்சி வந்து மேற்கொள்வாங்க. எங்கே மேற்கொள்வாங்கன்னா ஐலாண்ட், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் தீவில் வந்து பார்த்தோம்னா மேற்கொண்டாங்க. அதுதான் வந்து பார்த்தா இந்த டியூப் சக்தி. ஸோ இதில் வந்து பார்த்தா 3 படைகளும் வந்து பார்த்தோம்னா கலந்துப்பாங்க. ஸோ நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸு இந்த மாதிரி தீவுகளில் வந்து பார்த்தோம்னா நம்ம கோஸ்டல் ஐலாண்ட்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல நம்மளோட ரெடினஸ் எந்த அளவுக்கு நம்ம வந்து திறன்பட செயல்படுறோம், ஒரு தீவில் இந்த அளவுக்கு நம்ம கோஆர்டினேட் பண்ணுறோம், ஓகேங்களா, அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த எக்ஸசைஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஆப்ரேஷன் எந்த அளவுக்கு நம்ம சரியாக பண்ணுறோம். அதுக்கடுத்து இவங்களோட கோஆர்டினேஷன், இந்த மாதிரி 3 படை இருக்குன்னா அந்த 3 படையும் வந்து கூட்டாக எப்படி ஒர்க் பண்ணுறோம், கூட்டம் நம்ம வந்து இது எப்படி ஒர்க் பண்ணுறன்றதை காட்டுறதுக்கான ஒரு எக்ஸசைஸ் தான் இது. எங்கே நடந்ததுன்னா அந்தமான் அந்த நிக்கோபார் ஐலாண்ட் தீவில் நடந்தது. இதுதான் டியூப் சக்தி. இது ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ், முப்படை சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். எந்த ஊர்னு கேட்கலாம். ஓகே, அப்படின்னா என்ன, டியூப் சக்தி எந்த இடத்துல நடந்தது, இது கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பிலிம்ஸ் பாயிண்டர் பார்க்க போகிறோம். ஸோ பிலிம்ஸ் பாயிண்டரில் என்ன நியூஸ்னால், ஆல்ரெடி நம்ம சொன்னோம், போன வாரம் நம்ம பார்த்தோம், ப்ராஜெக்ட் 17A அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தோம்னா ஒரு 7 கப்பலை வந்து பார்த்தோம்னா போர்க்கப்பலை வந்து கட்டுறாங்க, நம்ம இந்தியாவிலேயே உருவாக்குறாங்க. அதில் 75% வந்து பார்த்தோம்னா இண்டிஜீனியஸ்லி உள்நாட்டிலேயே வந்து நம்மளே வந்து உற்பத்தி பண்ணி அந்த போர்க்கப்பலை வந்து ரெடி பண்ணுறோம். ஓகேங்களா, சில பகுதிகள் மட்டும்தான் நம்ம வெளியூர்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தா முழுசாக கப்பலே வாங்குவோம். நம்ம வந்து பார்த்தோம்னா யூஎஸ் கிட்டே இருந்தோம், ரஷ்யா கிட்டே இருந்தோம், பெரும்பான்மையான கப்பல் ரஷ்யா கிட்டே தான் வாங்குவோம். இப்போ வந்து பார்த்தா உள்நாட்டிலே நம்ம உற்பத்தி பண்ணுறோம். அதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த ப்ராஜெக்ட் 17A. ஓகே, நீலகிரி கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஒரு வகையான ஷிப்பு. மொத்தம் 7. இப்போ வந்து பார்த்தா போன வாட்டி வந்து பார்த்தா நம்ம 4வது ஷிப் தாராகிரி வந்து இந்திய கப்பல் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ வந்து 5வது ஷிப். ஓகேங்களா, 5வது ஷிப் வந்து பார்த்தா சேர்ந்துச்சு இந்தியாவோட போர்ப்படையில். இதுன்னா தூணகிரி. ஓகேங்களா, ஐஎன்எஸ் தூணகிரி. இந்த ப்ராஜெக்ட் 17Aக்கில் இருக்கக்கூடிய 7 ஷிப்பு வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மலை பேரை தான் இருக்கும். நீலகிரி இருக்கும், தாராகிரி, தோணகிரி, மகேந்திரகிரி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே மலைகள் பேராக இருக்கும். ஸோ தோணகிரி இது 5வது கிளாஸ் ஃப்ரிகேட். இது வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட நேவியில் வந்து பார்த்தோம்னா இப்போ முறைப்படி சேர்த்துட்டாங்க. ஸோ இதுதான் அந்த ஷிப்பு. இந்த ஷிப்பு வந்து பார்த்தோம்னா பிரம்மோஸ் மிசைல்ஸை வந்து ஏவக்கூடியது, பிரம்மோஸ் ஏவுகணையை வந்து ஏவக்கூடியது. டார்பிடாஸ், இங்கே இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிச்சி டார்பிடாஸ் மூலமாக அழிக்கக்கூடிய இந்த வல்லமை பொருந்திய ஒரு கப்பல் தான் இந்த தோணகிரி. ஸோ இது வந்து இப்போ 5வது கப்பலாக வந்துச்சு. ஸோ இதை நான் வச்சுப்போம். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்போர்ட்ஸு. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸில் முக்கியமான அச்சீவ்மெண்ட்டில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ என்ன அச்சீவ்மெண்ட்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் இந்தியன். ஓகேங்களா, ஃபஸ்ட் இந்தியன் கிராசஸ் 8 மீட்டர். இப்போ என்னென்னா இன்டோர் லாங் ஜம்ப். இப்போது ஒரு ஸ்டேடியத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு லாங் ஜம்பில் இவர் தான் வந்து பார்த்தோம் ஃபஸ்ட் இந்தியன் இந்த 8 மீட்டர் என்ற இலக்கை வந்து அடைஞ்சார். யாருன்னா லோகேஷ் சத்யநாதன். ஸோ இந்த லோகேஷ் சத்யநாதன் லாங் ஜம்ப், இண்டோர் லாங் ஜம்பில் 8 மீட்டர் தாண்டி இதுதான் ஃபஸ்ட்டு இந்தியன் இவ்வளோ லாங் பண்ணது. ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா நம்ம ஊர்லேயே ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா இவரோட ரெக்கார்டு வந்து பார்த்தோம்னா நேஷ்னல் லெவலில் 8.21 இருக்குது. பட் இது வந்து பார்த்தோம்னா யூஎஸில் நடந்த ஒரு போட்டியில் வந்து பார்த்தோம்னா
இவர் 8.1 வந்து ஜெயிச்சிருக்காரு இன்டோர் லாங் ஜம்பில். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுப்போம், என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன கேட்பாங்கன்னா லோகேஷ் சத்யநாதன் லாங் ஜம்பை சார்ந்தவர். ஸோ அது என்ன ஸ்போர்ட்ஸ்னு கேட்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு இன்டோர் லாங் ஜம்பில். ஸோ இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுப்போம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது மெயின்ஸ் பாயிண்டர். ஸோ மெயின்ஸில் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் வந்திருக்கு. இந்த ரூல்ஸ் ஆல்ரெடி டிஎன்பிசி மெயின்ஸ்லேயே கேட்டுட்டாங்க. 2016 கேட்டுட்டாங்க மெயின்ஸ்லேயே. இது வந்து பார்த்தோம்னா இப்போ 26 வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கிறதுன்றதுனால இதில் என்னெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தெரிஞ்சுக்கணுன்றதை பார்ப்போம். ஸோ இந்த 2026 வந்து பார்த்தோம்னா 16 ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சு கீழே வருது. இது வந்து எப்போ அமலுக்கு வரப்போகுதுன்னா ஏப்ரல் 1 அமலுக்கு வரப்போகுது. ஸோ இது வந்து நீங்கள் சிம்பிளாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அடுத்து நேராக நீங்கள் இதுக்கு வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிக்சர்ஸை வச்சு உங்களால் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு கண்டென்ட் வந்து கொடுக்க முடியும். இதுதான் சைடு ஹெட்டிங்காக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? நம்ம சைடில் கொடுக்கக்கூடிய அந்த ஹெட்டிங்கை பயன்படுத்திக்கலாம். ஸோ எப்போ அமலுக்கு வருதுன்னா ஏப்ரல் 1. இதில் வந்து சர்க்குலர் எக்கானமி, பொல்யூட்டர் பே பிரின்சிபல். ஓகேங்களா? இது ரெண்டு வந்து சொல்கிறாங்க. சர்க்குலர் எக்கானமினா வரக்கூடிய வேஸ்ட்டை வந்து பார்த்தோம்னா தனித்தனியாக பிரித்து அதை மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம ரீசைக்கிள், ரெடியூஸ், ரீசைக்கிள் அப்படின்னு RRRனு சொல்லியிருப்போம். அது பார்த்துருப்போம்லாம். ஸோ இதை வந்து பண்ணணும் 3R. ஓகேங்களா? இந்த வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு 4 விதமாக பிரிக்கிறாங்க. நம்ம பிலிம்ஸ்லேயே ஃபஸ்ட் பார்த்தோம். ஓகேங்களா? 4 விதமாக பிரிக்கிறாங்க. ட்ரை, வேஸ்ட்டு அந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தா முழுக்க டிஜிட்டலில் மானிட்டர் பண்ண போகிறாங்க. என்னென்ன வேஸ்ட் எப்படி போகுதுன்றது டிஜிட்டல் மானிட்டர் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, பார்ப்போம். இதை பார்த்துட்டு மேலே வரலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா 4 விதமாக வந்து வேஸ்ட்டை பிரிக்கிறாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தா வெட் வேஸ்ட்டு, ட்ரை வேஸ்ட்டு, சானிட்ரி வேஸ்ட்டு, ஸ்பெஷல் வேஸ்ட். ஸோ வீட்லேயே வந்து பார்த்தோம்னா 4ஆக பிரித்து அந்தந்த இடத்துக்கு எது தேவையோ அதை அங்கே கொடுத்துட்றாங்க. அதே போல் பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டர், பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸ், மாலு அந்த மாதிரி இடத்துல அதிகமான வேஸ்ட் வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டர். ஸோ இவங்களை வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துலையே வந்து பார்த்தோம்னா இந்த வேஸ்ட்டை நீங்கள் வந்து இது பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணணும்னு அவங்கக்கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சைட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு நாளைக்கு 40,000 லிட்டர் யூஸ் பண்ணக்கூடிய இடம், இல்லை 100 கிலோக்கு மேலே வேஸ்ட் உற்பத்தி பண்ணுறீங்களன்னா, பெரிய சொசைட்டிஸ் இருந்தீங்களன்னா நீங்களே வந்து பார்த்தா உங்கள் வீட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தோம்னா அந்த வேஸ்ட்டை பிரித்து அங்கேயே ரீசைக்ளிங் ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா முடிஞ்சவங்க லேண்ட் ஃபீல்டில் போய் கொட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. முடிஞ்சவங்க பார்த்தோம்னா எல்லா குப்பையும் லேண்ட் ஃபீல்டில் கொட்டாமல் முடிஞ்சவங்க செக்ரிகேட் பண்ணி அதை வந்து எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று வந்து பார்த்தோம்னா அந்தந்த கம்பெனிஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். யார் அதை உற்பத்தி பண்ணுறாங்களோ அதை அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்டிஃபிக் முறையில் வந்து பார்த்தா இந்த வேஸ்ட்லாம் டிஸ்போசல் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலமாக வந்து பார்த்தோம்னா லேண்ட் ஃபீல்டு வந்து லேண்ட் ஃபீல்டு எல்லாமே தூக்கி ஒரே இடத்துல நம்ம கொட்டுறது வந்து பார்த்தா குறைக்கும். டீசென்ட்ரலைஸ்டு ப்ராசஸ் பண்ண போகிறாங்க. இதை வந்து பிரித்து எல்லாமே வந்து இது பண்ண போகிறாங்க. அர்பன் கிளீனினஸ் அண்ட் ஹெல்த். ஓகே, இது மூலமாக சுற்றுச்சூழல் இன்னும் வந்து சுகாதாரமாக இருக்கும். எல்லாருக்குமே அக்கௌண்டபிலிட்டி. நம்ம ஒன்று பயன்படுத்துகிறோன்னா அது வந்து பார்த்தோன்னா அதை டிஸ்போஸ் பண்ணுறது நம்மளோட அக்கௌண்டபிலிட்டின்றதை இதில் வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமான சேலஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது லோக்கல் லெவல் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேங்களா? இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் பிரச்சனை தான். மக்களுக்கு வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போதிய கட்டமைப்பு வந்து இப்போவும் குறைவாக தான் இருக்குது. இது ஒன்றும் அதிகப்படுத்தணும். செக்ரிகேஷன் பிஹேவியர் சேஞ்ச். மக்கள்கிட்ட வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம கொடுக்கணும், வேஸ்ட் வந்து ஒப்படைக்கணுன்றதை வந்து பார்த்தோம்னா அந்த சேஞ்சஸை கொண்டு வரணும். லோக்கல் லெவலில் மானிட்டரிங் கெப்பாசிட்டியும் இன்னும் அதிகப்படுத்தணும். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இப்போ சேலஞ்சஸாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் படித்து வச்சிங்க. கண்டிப்பாக இது வந்து கொஷினாக கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது மெயின்ஸில். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு கொஷின் ஆஃப் த டே லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது. ஸோ லார்ஜஸ்ட், இது ஒரு PYQ ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ரீஜன் ஆர் ஃபவுண்டன். எந்த இடத்துல வந்து பார்த்தா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அதிகமாக காணப்படுது? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தா பிச்சாவரம், ஆப்ஷன் பி வந்து பார்த்தா சுந்தர்பன், ஆப்ஷன் சி வந்து பார்த்தோம்னா கோதாவரி கிருஷ்ணா மேங்க்ரோவ்ஸ் சதுப்பு நிலம், ஆப்ஷன் டி வந்து பார்த்தோம்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு. ஸோ எது ஆன்சர்ஸ் நினைக்கிறீங்களோ யூடியூப் போஸ்ட் இருக்குது, அதில் நீங்கள் போல் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து கடைசி நாள் மார்ச்சோட. ஸோ இதோட 4வது PDF. இந்த PDF வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. ஓகேங்களா? அதில் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த PDF நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.